நான் பார்க்க போகிறேன்னா அதான் கிரிக்கெட் கேம் பிளே இதில் அப்படி தான் போட்டுருக்கேன். ஓகே, அதான் பார்க்க போகிறோம். இந்த லைக்கி கேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. விளையாடி பார்க்கலாமா? நானே நிறைய வீடியோ விளையாடுருக்கேன், நல்லாயிருக்கும். 6-4 தான் பறக்க விடுவேன் வியூவர்ஸ். திடீர்னு பார்த்துக்க அவுட் ஆகிடுவேன். ஸ்டெப் அவுட்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டம் வியூவர்ஸ் இந்த கேம் பிளே. வியூவர்ஸ் பக்கத்தில் டிஸ்கோ ரொம்ப ஓவராக பேசிக்கிறது வியூவர்ஸ். டைலாக் சொல்லாமப்பா, அது திட்டு வராது. இருக்க பாருங்க, சுத்தமான உருட்டை. அது செக்கல் ஆட்டின சுத்தமான வியூவர்ஸ். இன்னும் செக்கல் ஆட்டின சுத்தமான உருட்டை வியூவர்ஸ். செக்கல் ஆட்டின சுத்தமான உருட்டை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்க சொல்லுவோம். ஓகேவா? நல்லா இல்லையா நடிப்பேன் நான் சொல்ல ஓடி பண்ணேன்னு வச்சுக்கோ. நான் சொன்னேன்னு வச்சுக்கோ பரவாயில்ல. இது ஃபஸ்ட் டைம் தானே நான் சொன்னா அவுட் ஆயிடணும். இது வந்து ஸ்டெம்புக்கு நேராக கரெக்டாக ஓட்டுறாங்க. ஸ்டெம்புக்கு நேராக போயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்டெம்புனால இதுங்க விவர்ஸ் சைடு போகும் ஸ்பின்னாக இருந்தது. அதான் இது பார்த்தீங்களா? ஐயோ சடங்காக தொட்டு வைக்கலாமா? போட்டு வைக்க முடியும்னு பார்த்தோம். டொக்கிலே நல்ல பர்ஃபெக்ட். ஆனால் 6 கிடையாது, 4 தான். டொக்கே அழகாக வைக்கிறேன். இந்த பால் போடா, நான் சொல்கிற வயது நடலுங்க. இது 2 பால் போடு. சொன்ன பால் போடுங்க. இந்த போல்ட்டு போடுங்க. கரெக்டாக பால் இன்னும் பால் போட்டுங்க. எப்படிங்காலும் வரும். என்ன பால் போட்டேன்? என்ன பால் போட்டேன்? என்ன பால் போட்டேன்? அப்பா இப்போ நான் ஒரு பால் கரெக்டாக போட்டுருக்கேன். போல்டு. ஏய் போல்டு அங்கே யாருமே இல்லை. இந்த பால் போடா, நான் சொல்ல வடி போடு. நான் சொன்னேன்னு வச்சுக்கோ வாய் நடக்கும். 2 பால் போடுறேன், நான் சொல்ல ஒரு நடக்கும். பர்ஃபெக்ட். சொல்லிட்டு ஒரு சச்சஸ் ஆன் ஸ்டெம்பு கேட்கணும் கரெக்டாக பால் போடாம். பால் ரிவர்ஸ் எப்படி இருக்காங்க? இப்போ இந்த பால் அவுட் ஆகும் பாருங்க. கண்டிப்பாக இந்த பால் அவுட் ஆகும். சரி பார்க்கலாமா? அஷ்டானா அவுட் ஆகும். பாரு நல்லா பாரு, அவுட் ஆகுவான். ஓகே, இப்போ நம்ம ரியல் மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். எனக்கு இப்போ தான் ஓகே இந்தியா பிளேயர் வந்திருக்கான், யாருன்னு தெரில. 1 vs 1 அந்த இருக்கு. பேட்ஸ்மேன் வந்து நம்ம விக்ஸ்னு விராட் கோலி தானே கண்ணாடி பார்த்துட்டு. ஓகே ஃபாஸ்ட் பாலர்னா நம்ம டொக்கு பால் டூ லேட் போயிடும் பாருங்க. எப்படி 6 ரிவர்ஸ் எப்படி அண்ணா கடை காட்டி ரிவர்ஸ். ஆனால் பவுலிங் தானே போட தெரியாது. கேட்ச் பிடிச்சிருப்போம் அந்த பைத்தியம். ஓகே, இப்போ டொக்கு வச்சு பார்ப்போமா? அழகான ஸ்டெம்புக்கு இருக்கதான் நினைக்கிறேன். தான் டொக்கு 2 runs விவர்ஸ். ஓவரா கட்டிங் கிடது விவர்ஸ். அச்சிடலாமா விவர்ஸ்? ஆஃப் ஸ்பின்னர் செம்ம வருஷம் அடிக்குது. கண்டிப்பாக பேசினாரீங்களா? சரி கொடுக்க மாட்டீங்க. ஏய் கம்முனிடுறா, நான் வீடியோ போட தேவையில்ல, நீ மட்டும் வீடியோ போட விடுமா? வைடு போயிடும். வைடு போடுங்க. ஸ்டெம்பு ஊற்றுறோம். ஸ்டெம்பு வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் ரேஞ்ச் விவர்ஸ். இந்த சைடு போகிறான், இந்த சைடு இன்னும் ஒரு பால் தான் இருக்கா. சுத்தம்
வந்துட்டோம் வியூவர்ஸ். அவுட் நான் பண்ணிட்டேன். 6 சூப்பர். 6 8 ரன் குடுங்கடே. 6 விக்கெட்ல 8 வச்சிருக்கீங்க. 8 ரன்ஸ். ஐயோ அண்ணு கேக்குறடா 8 வச்சிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம எப்படி அவுட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பால் வச்சு ஸ்டார்ட் பண்ணனும். காலுக்கும் ஸ்டெம்புக்கும் வச்சு சஜஸ்ட் போட்டா கரெக்ட்டா போகும். ரெண்டு மட்டும் கனெக்ட் பண்ணாம பாத்துங்க. இப்போ லென்த் குத்தணும். லென்த் குத்தணும். லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டு இவனை குத்திட்டு கரெக்டா பார்த்தீங்களா டொக்காக போட்டாங்கனால இப்போ அதுவே ஸ்டம்புக்கு நான் இறக்குறேன். ஓகே இதை பண்ண சொல்கிறாங்க. அன்லாக் பண்ணிட்டேன். 0 பண்ணிட்டேன். ஓகே எனக்கு ஒன்று அன்லாக்கல. இன்னொரு 2 மேட்ச் விளையாடலாம். ஜாஸ் பேர் அவனும் வந்திருக்கான். டைனாக்காரன் நினைக்கிறேன். ஆமாம் எஸ்ஐ காரனா. எதுவுமே ஃபஸ்ட்டு பண்ணும்போது எப்படின்னா அவுட் பண்ண பாருங்க. எப்படி அவுட் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி அவுட் பண்ண பாருங்க. மிடில் அவுட் பண்ண பாருங்க. இந்தியா பிளேயர்னா யாருன்னு காட்டணும் வியூவர்ஸ். பார்த்தீங்களா மாற்றி எடுக்கிறோம். இந்தியா பிளேயர்னா 6ல வின் ஆகும். இந்தியா யாரு? சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா இன்னும் 2 மேட்ச் விளையாடலாம். இன்னும் 2 மேட்ச் விளையாடலாம் வியூவர்ஸ். இன்னும் ஒரு மேட்ச் விளையாடு. இன்னும் ஒரு மேட்ச் விளையாட்டு முடிச்சிடலாம். எனக்கு படிக்கிறாள் இருக்கு. ஓகே ஏதாவது மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து 2 மேட்ச்சில் வின் ஆயிருக்காங்க. ஒரு சில ஸ்பின் அடிக்க தெரியல. நான் ஃப்ளூக்கு தான் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்களா ஸ்பின் ஒரு சில 6 அடிப்பாங்க. வேலைக்கு வாங்க நம்ம குத்திட்டு நம்ம நேரம் இப்போ இருப்போம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர். லெஃப்ட் சைடு என்ன குத்துனேன். ரைட் சைடு வந்து ஐயோ 6ஆ. டேய் இவ்வளோ சிக்ஸ் குத்துறாங்க. இப்போ டகரா ஓடும் பாரு பாஸ். நோ பால். டகரா பேர் நோ பால் போட்டனா. கண்டிப்பா அவுட் ஆயிடுவாங்க வியூவர்ஸ். இதுல தெரியாம நோ பால் போட்டேன். இந்தியா பிளேயர் என்னன்னா பேர். ஆனால் உங்களுக்கு தான் அவுட் பண்ண தெரியல வியூவர்ஸ். கால் வந்து கரெக்டாக குத்துவோம். கரெக்டாக பாஸ்கர் வச்சுருவோம். நோ பால். நான் போடணும்னு சொன்னதான் போடுவேன். நீ போடுன்னு சொன்னதா நான் போட மாட்டேன். ஆனால் அடிக்கிட்டு ஃபஸ்ட்டு கண்டிப்பா இந்தியா பிளேயரு அதான் சொன்னேன். இந்தியா பிளேயர் போட யாரும் நடக்கும். 2 நோ பால் பண்ணுறேன். குருல எனக்கு விராட் கோலி ஃபேனாக இருந்தால் அச்சு பழகிடுவேன். ஒரு விராட் கோலி ஃபேன் பும்ரா எப்படி பும்ரா சொன்னேன். எப்படி ரெண்டுமே கம்பெனி தான். பும்ரா போட மாதிரி பயமாவே இல்லை அப்படின்னு பால் போட முடியாது. கீழே போனா
என்னன்னு சொல்ல நிறைய விக்கெட் சேர்த்துருக்காங்க. சனி பூச்சவன் யார்கிட்ட குத்துறான். அவுட் ஆஃப் ரேஞ்சா? டூ லேட்டா? ஓகே. இன்னும் நான் 3 6 அடிச்சுனா வின்னு. ஒயிட் லைன் போட்டு ஆயிட்டு ஒயிட் லைன் கூட பண்ண சொன்னேன். போலாண்டா 2 பால் எனக்கு வரும் எக்ஸ்ட்ரா. எப்பவுமே எனக்கு நோ பால் கிடச்சினா யுகேஷ் எப்பவுமே நமக்கு நோ பால் கிடச்சிச்சுன்னா விட்டு அடிங்கோ 6 அடிக்க முயற்சி பண்ணுங்க. 7 ரன்ஸ் கொடுப்பாங்க. ஒயிட் போட்டுறா டே போட்டு ஆனால் ஒயிட் போடு இன்னும் 3 ரன்ஸ் எடுத்தா வின்னா. எப்படியோ வின் ஆயிட்டோம் நம்ம. இந்த பிளேயர்னா யாரு? தோனி சொன்னா யாரு? நம்ம தோனி ரிவர்ஸ் தோனி. ஓகே டீல். இன்னும் ஒரு மேட்ச் தான். இதை கடைசி மேட்ச். ஆண்டர் பிளஸ் விவர்ஸ் என்கிட்ட அவ்வளோ சொல்லுங்க விவர்ஸ். ஓகே நோ பால்ரா. இப்போ 7000 பேத்துல யாரும் கொடுக்க போறாங்க நம்மளுக்கு. யார் கொடுப்பா? நோ பால்ரா. ஏய் குப்பு ஏற மரம். வர எங்கடா எங்க இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மைக்ராஃப்ட் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன்.